தினேஷ், உன்னை நம்பிதான் கையெழுத்து போட்டேன். இப்ப என்ன கம்பி என்ன வச்சிருவ போல் இருக்கு. டேய் கவலைப்படாதடா, அப்பெல்லாம் எதுவும் நடக்காதுடா. கவலைப்படாம எப்படா இருக்க முடியும்? இவங்க இங்க வரதுக்கு முன்னாடி என் வீட்டுக்கு தான் வந்தாங்க. எங்க அப்பா அப்படியே கத்திட்டாரு. யார கேட்டா ஜாமீன் போட்டேன்னு புடிச்சு கத்திட்டாரு. வீட்டுக்கு போனாதான் தெரியும் என் நிலைமை என்னன்னு. டேய் என்னடா அருண், நீ கூட இந்த நேரம் பார்த்து கால வர்ற? சார், நாங்க வந்ததுக்கு ஏதாவது ஒண்ணு ரெக்கவர் பண்ணியே ஆகணும். உங்க கார் கீயை கொடுங்க, நாங்க வண்டி எடுத்துட்டு போறோம். மத்ததெல்லாம் பேங்க்ல வந்து பேசிக்கங்க. சார் ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. 3 நாள்ல உங்க கடன் அடைச்சிடறேன் ப்ளீஸ். 3 லட்சம் ரூபாயை 3 நாள் எப்படி சார் கொடுப்பீங்க? சார் ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. சாரி, எதுவா இருந்தாலும் நீங்க பேங்க்ல வந்து பேசிங்க. சார் நீங்க மனசு வச்சா என்ன இந்த இக்கட்ல இருந்து காப்பாத்தலாம். தயவு செஞ்சு. நான் உங்களுக்கு ஒரு நாள் டைம் தரேன். நாளைக்கு பேங்க்ல வந்து உங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க. ஓகே? ஓகே, நிச்சயமா நானே பேங்க் வரேன். ஓகே ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, காஃபி சாப்பிடவே போறீங்க? நோ தேங்க்ஸ். பரவாயில்ல. டேய், என்னடா இதெல்லாம்? முதல்ல இந்த பிரச்சனையில இருந்து என்ன ரிலீஸ் பண்றா, இல்லனா எங்க அப்பா என்ன வீட்டை விட்டு துரத்திடுவாரு. தேங்க்ஸ் அருண், நீ போ, நான் பாத்துக்கிறேன். டேய் போ. பாட்டி, இந்த அட்ரஸ் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. யாரை பாத்துற பாட்டிங்கிற? பல்ல உடைச்சிடுவேன். மேடம்னு சொல்லு. சாரி மேடம், பார்த்து சொல்லுங்களேன். என்னப்பா தமிழ்ல எழுதிட்டு வந்திருக்க? இங்கிலீஷ்ல எழுதிட்டு வரக்கூடாது? தமிழ் தெரியாதா மேடம்? தெரியும், அதை விட இங்கிலீஷ் நல்லா தெரியுமே. 1 மினிட். அனிதா அர்ஜுன், நம்பர் 8, காமராஜர் தெரு, காந்தி நகர், சென்னை. நம்ம அனிதா தான். யார், உங்க பேத்தியா மேடம்? பேத்தி மாதிரி தான். சரி, வண்டியில் என்ன இருக்கு? டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாம் இருக்கு மேடம். எல்லாத்தையும் ஒன்றுனா பார்த்து இறக்கி உள்ளே கொண்டு போய் வேணா. ஆமாம். ஆஹா, இனிமே நம்ம பாட குஷி தான். தினம் டிவியில் ஒரு படம் பார்க்கலாம். ஃப்ரிட்ஜு வந்துருச்சுல்ல, கூல்ட்ரிங்க் வைக்காமல் இருப்பாங்களா? வெயில் காலத்தில் தினம் ஒரு கூல்ட்ரிங்க் அடிக்க வேண்டியதுதான். அனிதா, அனிதா, எங்க போயிட்டவா? அனிதா, அனிதா எங்க இருக்கா? இங்கே இருக்கியா? இத பாரு அனிதா. என்ன பாட்டி? நீ நிஜமாவே இந்த வீட்டு மகாலட்சுமி தான்மா. நீ இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சாலும் வச்ச, வீட்டுல லட்சுமி கடாட்சம் அப்படியே பொங்குது. பாட்டி சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. கிண்டல் இல்லம்மா, நிஜத்தை தான் சொல்றேன். பாரு, வாசல்ல வண்டி நிறைய சாமான் வந்திருக்கு. என்ன சொல்றீங்க? டிவி, வாஷிங் மிஷின், ஏசி, ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்து இறங்கி இருக்குதா? ஓ, அதெல்லாம் வந்துச்சா? இந்தா. மேடம், இதில் ஒரு கையெழுத்து போடுங்க.
என்னம்மா அதெல்லாம்? பார்த்தா தெரியலையா பாலகிருஷ்ணன் சார்? பிடிச்சாலும் பிடிச்சா புளியங்கொம்பா பிடிச்சான்னு பொண்ணுங்களை சொல்லுவாங்க. நீங்க புளியங்கொம்பு மருமகளா பிடிச்சிட்டீங்க. யூ ஆர் ரியலி a lucky man சார். அனிதா, கேபிள் கனெக்ஷன் உடனே கொடுத்துரு. நம்ம டிவி பார்க்க வேண்டாம், இன்னைக்கே கொடுத்தா இன்னைக்கே படம் பார்க்கலாம். சரியா? நான் வரேன். என்னங்க இதெல்லாம்? நீ தானடி பணக்கார விட்டு மருமக பொண்ணு வரணும்னு ஆசைப்பட்ட. அனுபவி. இப்ப அர்ஜுன் வந்தா என்னங்க சொல்றது? வரட்டும், பார்க்கலாம். ஏ அர்ஜுன், அதிர்ஷ்டம் வீடு தேடி வந்திருக்குப்பா. என்ன சொல்றீங்க? உன் மாமனார் வீட்ல இருந்து டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாம் வந்திருக்கு. போய் பாரு. என்ஜாய் என்ஜாய். அனிதா, வாங்க. என்ன இதெல்லாம்? டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாம் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான். அது தெரியுது அனிதா. இதெல்லாம் வாங்க ஏது பணம்? உங்க அப்பா கிட்ட வாங்கினியா? சேச்சே, நான் உங்க வைஃபுங்க. உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நான் செய்வேனா? அப்ப இதெல்லாம் வாங்க உங்ககிட்ட ஏது அப்பா என்னப்பா இதெல்லாம்? ஏங்க மாமாவை கோச்சுக்கிறீங்க? அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நானே சொல்றேன். நீங்க தானே சொன்னீங்க எதுவா இருந்தாலும் உங்க சம்பாதித்துல வாங்கணும்னு சொல்லி. அத மீறி நான் எங்க அப்பா கிட்ட கேட்பேனா? இதெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கினதுதான். மாசம் 2000 ரூபா தான். 24 மாசம் கட்டினா இந்த பொருள் எல்லாம் நமக்கு சொந்தமாயிடும். அனிதா, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. சேச்சே, இதெல்லாம் பிராண்டட் ஐட்டம் தாங்க. நான் அத சொல்லல, உன் நடவடிக்கை சொன்னேன். ஏங்க எது செஞ்சாலும் கோவப்படுறீங்க? நான் என்ன எனக்குன்னு நகை நட்டு பட்டு புடவையா வாங்கினேன்? வீட்டுக்கு தேவையான பொருட்களை தானே வாங்கினேன். அது மட்டும் இல்ல, நம்ம வீட்ல டிவி சரியா தெரியல, அதனாலதான் கலர் டிவி வாங்கினேன். அத்தை கஷ்டப்பட்டு துணியெல்லாம் துவைக்கிறாங்க. நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாலும் வேணான்னு சொல்றாங்க. பாவம் அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிதான் வாஷிங் மிஷின் வாங்கினேன். அப்புறம் இப்ப ஃப்ரிட்ஜ்ல அத வீடே இல்லைங்க. ஒரு வாரத்துக்கான காய்கறியை ஃப்ரிட்ஜ்ல ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். அத்தை அடிக்கடி மார்க்கெட்டுக்கு அலைய வேண்டிய அவசியம் இருக்காது பாருங்க. இந்த வெயிலுக்கு இதமா ஜில்லுன்னு தண்ணி வேற குடிக்கலாம். என்னங்க அப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் நான் அனாவசியமா வாங்கல. இப்ப இதெல்லாம் சாதாரணமான விஷயம். உங்களுக்கு தெரியாதா என்ன? மாசம் மாசம் 2000 ரூபாய் கட்டுறது தெரியாதுங்க. சீக்கிரமா முடிஞ்சிடும். அடுத்த மாசத்துல இருந்து இதுக்குன்னு 2000 ரூபாய் பட்ஜெட்ல ஒதுக்கி வச்சிருங்க. செய்வீங்கல்ல? நீங்க செய்வீங்க, எனக்கு தெரியும். அப்பா, என்னப்பா நடக்குது இந்த வீட்ல? அவ சொல்றதும் நியாயம் தானடா. புரியல. பார்க்க போனா அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த டிவி, ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் நம்ம வாங்கி போட்டுருக்கோம். அர்ஜுன், உலகம் இன்டர்நெட்டு, இமெயில்னு எங்கேயோ போயிட்டு இருக்கு. நாம குண்டுச்சட்டுகள் உட்காந்து குதிரை ஓட்டு. அனிதா அப்படியாடா, வசதியான வீட்டில் வளர்ந்து அந்த மட்டில் இதை மொத்தமாக வாங்கி நம்மளை பில்லை கொடுக்க சொல்லாம இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கினாலேன்னு சந்தோஷப்படு. அப்பா, நான் வாங்குற சம்பளத்துல எப்படி பாய்க்கலாம்? பணத்தை கையில் வச்சுட்டு இதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சா நடக்காதுடா. ஓ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்னங்க எப்படிங்க இதெல்லாம் சமாளிக்க போறீங்க? 25 வருஷமா ஒன்னையே சமாளிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தா இதெல்லாம் சின்ன ப்ராப்ளம், ஈஸியா சமாளிக்கிறேன். போய் காப்பின்ற பேர்ல ஒரு கஷாயத்தை தயார் பண்ணுவேன், அதை பண்ணு போ. எனக்கு கிண்டல் பண்ணாம இருக்க மாட்டீங்களே? ஓடி
உங்க கார் கீயை கொடுங்க, நாங்க வண்டி எடுத்துட்டு போறோம், மத்ததெல்லாம் பேங்க்ல வந்து பேசிக்கங்க. என்னங்க, பால் சாப்பிடுங்க. வேண்டாம் ஸ்வாதி, நீ சாப்பிடு. நைட் டிஃபனும் சாப்பிடல, இப்ப பாலும் குடிக்கலனா உடம்பு என்னத்துக்காகும்? சரி, அங்க வச்சுட்டு போ, நான் அப்புறமா சாப்பிட்றேன். நான் கொடுத்தே சாப்பிடலனா அப்புறம் எப்ப சாப்பிட போறீங்க? இத பாருங்க, உங்க கவலை எனக்கு புரியுது. அந்த பேங்க்காரங்க வந்து சண்டை போட்டு போனதுலேருந்து உங்க மனசு ரொம்ப நொந்துருச்சு, அது எனக்கு தெரியும். அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. ஸ்வாதி, இன்னைக்கு வந்தவங்க கடனை திருப்பி கேட்டதுக்காகவோ இல்ல அவங்க பேசின விதத்துக்காகவோ நான் கொஞ்சம் கூட வருத்தப்படல. ஏன்னா நான் கடன் வாங்கி ரேஸுக்கு போல, சீட் ஆடல, இல்ல கண்டபடி செலவு பண்ணல. என் பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ண, என் ஆட் ஏஜென்சியை டெவலப் பண்ண தான் நான் உங்ககிட்ட கடன் வாங்கினேன். எனக்கு ஆஃபர் வராம இல்ல, தினம் ஆஃபர் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, நிறைய ஆட் ஏஜென்சியும் வந்தாச்சு. இருந்தாலும் நானும் என் பிசினஸ்ல கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு தான் இருக்கேன். பெரிய அளவுக்கு லாபம் இல்லைனாலும் நஷ்டம் இல்லை. ஆனா நடுவுல கொஞ்ச நாள் என்னால பிசினஸ்ல சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஏன்னா மனசு அதுல ஒன்றல. இல்ல, நீங்க பழக்க வழக்கத்துல முன்ன பின்ன இருந்தாலும் தொழில நீங்க கிங்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்களால எதனால ப்ரொஃபஷன்ல கவனம் செலுத்த முடியல? மென்டல் டார்ச்சர், மன உளைச்சல். அப்படி என்ன மனக்கவலை உங்களுக்கு? வேண்டாம் ஸ்வாதி, சொன்னா நீ கோச்சுப்ப. அது என்னுடைய போட்டோம். என்னங்க அது? நமக்குள்ள என்ன ரகசியம்? அதுவும் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற ரகசியம் சொல்லுங்க. நான் கோச்சிக்க மாட்டேன். உங்க மனவேதனைக்கு யார் காரணம்? உங்க அப்பா தான். என்னங்க இப்படி சொல்றீங்க? அவர் என்ன பண்ணாரு? வேண்டாம் ஸ்வாதி, அதை பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்லை, விட்டுரு. ஏன் தயங்குறீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. இல்ல ஸ்வாதி, மாமா மேல எந்த தப்பும் இல்ல. நான் தப்பு பண்ணதா அவர் நினைச்சார்ல, அதான் பிரச்சனையே. என்ன சொல்றீங்க? ஸ்வாதி, சீதா எல்லாம் அந்த விஷயம்தான். யாரு? அந்த மாடலிங் கேர்ளா? அவளேதான். அந்த சீதா விஷயத்துல நான் ஏதோ தப்பா பிஹேவ் பண்ணதா உங்க அப்பா நினைச்சு எங்க வீட்டுக்கு வந்து உங்க உறவே வேண்டான்னு உதறிட்டு போனார்ல. ஆமா, அப்பா கோமா பேசினதுல அத்தைக்கு ரொம்ப உடம்பு முடியாம போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தீங்க. முதல்ல அப்பா கோமா இருந்தாலும் அப்புறம் ஹாஸ்பிட்டலே வந்து பார்த்தாரே, அதுல என்ன பிரச்சனை? ஸ்வாதி, எந்த பிரச்சனையுமே மேலோட்டமா பார்த்தா பிரச்சனை இல்லதான். ஆனா கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாரு. என் மேல இருந்த கோவத்துல மாமா வந்து அம்மாவை பார்க்கல, அண்ணன் வந்து பார்க்கலங்கிற வேதனையில அம்மாவுடைய கண்டிஷன் ரொம்ப மோசமாகி ஃபைனலா ஐசியூல அட்மிட் பண்ணிட்டோம். நான் எங்க அம்மாவை பார்க்கறதா இல்ல என் பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றதா இல்ல உங்க அப்பாவை சமாதானப்படுத்துறதா ஒரே போராட்டமா போச்சு. 24 மணி நேரமும் நான் ஹாஸ்பிட்டலே இருந்தேன், வேற எந்த சிந்தனையுமே இல்ல. என்னால பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. கூட இருந்த நல்ல நல்ல கஸ்டமர்ஸ்லாம் கையை விட்டு போயிட்டாங்க. என்கிட்ட இருந்த பேங்க் பேலன்ஸ் எல்லாம்
அம்மாவோட மெடிக்கல் பில் கட்டுறதுக்கே சரியா போச்சு. மறுபடியும் பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சா கையில ஒரு பைசா இல்ல. சரி கடன் வாங்கலாம்னு நினைச்சேன். ஆனா வாங்கின கடனுக்கே வட்டி மேல வட்டி ஏறி போய் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுச்சு. ஏதோ இன்னும் என் திறமையை நம்பி ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே நான் பழைய மாதிரி பிஸி மேன் ஆயிடுவேன். எல்லா கடனையும் அடைச்சிடுவேன். டோன்ட் வரி. தெரிஞ்சோ தெரியாமலோ அப்பாவும் இதுக்கு ஒரு காரணம் ஆயிட்டாரு இல்ல? ஏய் சுவாதி, அப்படி சொல்லாத. மாமாவுடைய குணம் அப்படி. என்னுடைய நேரம் சரியில்லை. இத பார், இத பத்தி நீ கவலைப்படாத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓகே? என்னங்க இது இவ்ளோ சாதாரணமா சொல்லிட்டீங்க? இவ்ளோ கஷ்டங்களையும் வேதனைகளையும் நீங்க தாங்கிட்டு இருக்கீங்க. அதை என்கிட்ட சொன்னப்புறமும் நான் எப்படி worry பண்ணிக்காம இருக்க முடியும்? என்னங்க, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன சுவாதி? பேங்க் பேலன்ஸும் இல்லைங்கிறீங்க, இப்போ ஒர்க்கும் முன்ன மாதிரி சரியா இல்லைங்கிறீங்க. இந்த 2 கட்ட நிலைமையில எப்படிங்க 3 லட்ச ரூபாய் கடனை அடைக்க முடியும்? பேசாம அப்பா கிட்ட வாங்கி கடனை அடைச்சிடலாங்க. ஏய் சுவாதி, வேண்டாம் வேண்டாம். இத பாருமா, ஓ மேல இருக்கிற பாசத்துல 3 லட்சம் என்ன 30 லட்சம் கூட எடுத்து கொடுப்பாரு. அது எனக்கு தெரியும். ஆனா மாமனார் கிட்ட போய் மாப்பிள்ளை எப்படி பணம் கேட்கறது? அது எனக்கு பிடிக்காது. வேண்டாம். இத பார் சுவாதி, எங்க அம்மா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ மெடிக்கல் பில் கட்ட பணம் இல்ல. அப்ப போய் உங்க அப்பா கிட்ட கேட்டா அவர் பிளாங்க் செக்கை கிழிச்சு கொடுத்திருப்பார். ஆனா நான் கேட்கலையே. ஏன்னா எனக்கு என்னுடைய தன்மானம் தான் முக்கியம். மாமாவோட அன்பு ஆதரவு இருந்தாலே எனக்கு அது போதும். இத பார், இதை இப்படியே விட்டுரு. நான் சமாளிச்சுக்கிறேன். குட் நைட். சரி, இப்பவாது பாலை குடிங்க. ஓகே. என் டிராமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆர்கே, என் வேலையை ஆரம்பிச்சிட்டேன்.